தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் இஸ்ரேல சும்மா விடுற மாதிரி தெரியலங்க, அடியோ அடின்னு அடிச்சு பொழந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தியும் இந்த கான்ஃபிளிக்டோட அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரான் இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இஸ்ரேலை நோக்கி அனுப்புற மிசைல்ஸ் இருக்குல்ல, அது மேல ஈரானுக்கு எந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் உதவிகரமா இருக்காங்களோ, நட்பு நாடுகளா செயல்படுறாங்களோ, அந்த நாடுகளோட பேரையும் அந்த மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சு எழுதுறாங்க. எழுதி அந்த மிசைலை லான்ச் பண்றாங்க. இதுல இந்தியாவோட பேரு ஜெர்மனி பேர்ல இப்ப எழுதியிருக்காங்க. தெரியுமா மக்களே, 83வது வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சாங்களே, அதுல இந்திய மக்களுக்கு நன்றி, ஜெர்மன் மக்களுக்கு நன்றின்னு இது போல வார்த்தைகள்லாம் எழுதி அந்த மிசைல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ அறிவிக்கப்படாத உலக போர்மை நடந்துகிட்டு இருக்குல்ல, ஒரு பக்கம் சில நாடுகள், இன்னொரு பக்கம் பல நாடுகள்னு அப்படி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த 83வது ஸ்ட்ரைக் அப்படியோடு நின்றுவாங்க பார்த்தா 84, 85 அடுத்தடுத்த நீட்சியா வரை கொண்டு போவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இஸ்ரேலை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு ஈரான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ், இதை பத்தி உலக நாடுகள் முன்வைக்கிறதுலாம் விதிகள் கிடையாது, நாங்க சொல்லணும், அது நாங்க வைக்கிறதா விதிகள்னு ஈரான் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு எடுத்திருக்காங்கல்ல. இதுல இப்ப என்ன ரிப்போர்ட்ஸ் வெளியே இருக்குன்னா, ஈரானோட விதிகளை மதிக்காத ஒரு கப்பல், இந்த கப்பலை ஈரான் எரிச்சு வச்சிருக்காங்க அட்டாக் பண்ணி அந்த ஹார்முஸ் பகுதியில். இது சார்ந்த ஃபுட்டேஜ் இப்ப ரொம்ப வைரலா சுத்திட்டு இருக்கு. இப்ப ஹார்முஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு இதை தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டி பல பேருக்கு இருக்கும்ல, அந்த உங்களோட எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுறேன். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல எந்த அளவுக்கு இந்த வெசல்ஸோட பயணம் நடந்துகிட்டு இருக்கு, இதை நீங்க டைம் லேப்ஸ் ஃபுட்டேஜ்ல பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இங்க இருக்கிற கப்பல்கள் இருக்குல்ல, இதை விட இந்த பெண்ட் இருக்கு பாருங்க, நேரோவஸ்ட் பாயிண்ட், இதை கிராஸ் பண்ணி போற கப்பலோட எண்ணிக்கை எந்த அளவுக்கா இருக்குன்னு முடிஞ்சா எண்ணி பாருங்க மக்களே. அவ்வளோ ட்ரையா இருக்கும் இந்த பகுதியில. ஏன்னா ஈரானோட ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆச்சு, தாண்டி எவ்வளவு சீக்கிரம் போயிட முடியுமா? வெறும் 24 மணி நேரத்துக்கான இந்த கப்பல்களோட அந்த ஹார்முஸை கிராஸ் பண்ற காட்சியை தான் நீங்க டைம் லேப்ஸ்ல பார்த்துருந்தீங்க. அதுவே அந்த அளவுக்கு இருக்குல்ல. ஓகே, இந்த குவைத்தில் இருக்க முபாரக் அல் கபீர் அப்படின்ற போர்ட் இப்ப ஈரான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற போர்ட் இதுங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதுல 2வது அடியா தான் குவைத்தில் இருக்க இந்த போர்ட் அடிச்சிருக்காங்க. ஈரானோட ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ்லாம் இந்த போர்ட்டை ஹிட் பண்ணிருக்கு. இதுல அந்த குவைத் அரசாங்கம் என்ன சொல்றாங்க, இங்க ஒன்லி மெட்டீரியல் டேமேஜ் மட்டும்தாங்க, மக்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, கேஷுவாலிட்டிஸ் யாரும் இல்லைன்னு ஒரு நல்ல விஷயத்த ஆறுதலான செய்தியை கொடுத்துருக்காங்க. ஆனா ஈரானோட கோபம் இப்போ போர்ட் வரைக்கும் திரும்பி இருக்கு. இது செகண்ட்னு சொன்னல, அப்ப இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னொரு போர்ட் அடிச்சிருக்கணும்ல, அதே அவங்க வேற எங்கேயும் அடிக்கல, இதே குவைத்தில் தான் அடிச்சாங்க. இந்த குவைத்தோட ஷுவைக் போர்ட் இருக்குல்ல, இது ஏற்கனவே அட்டாக் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா கோபம் தீர்ல போல இருக்கு, திரும்ப இந்த போர்ட் அடிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் மேல இருக்க கோபத்தை மிடில் ஈஸ்ட் முழுக்க ஈரான் இப்படி கட்டவிழ்த்து விட்டுருக்கு. ஜெர்மனி அவங்க சமீப காலமா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சும்மா டொனால்ட் ட்ரம்ப் நம்மள சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காரு, நேட்டோல இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஈரானை ஒழிப்போன்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஹார்முஸ்ல எஸ்கார்ட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாரு கப்பல்களை, நாங்க எதுக்கு வரணும், இது எங்களோட போர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாரு யாரு, ஜெர்மன் சான்சலர். நேட்டோல இருக்க பல நாடுகளும் இதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. ஆனா மத்தவங்க ஓப்பனா வெளியே வந்து சொல்லி ட்ரம்ப்பை பகச்சிக்கிற தைரியம் இல்லை. ஆனா ஜெர்மன் சான்சலர் தைரியம் இருக்கு போல இருக்கே. அவருடைய சொல்லிட்டாரா, ட்ரம்ப் செம்மையா ட்ரிகர் ஆயிட்டாரு. இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஓ அப்படியா, இது உங்களோட போர் இல்லையா, யுக்ரைன் வார் எங்களோட வாரா, இல்ல அமெரிக்காவோட வார் கிடையாதுல்ல, ஆனா நாங்க அதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், எதுக்காக பண்ணோம், சரி எல்லாம் நேட்டோல அண்ணன் தம்பிலாம் பழகிட்டு இருக்கோம் அதனால பண்ணோம். இந்த அளவுக்கு உலகத்துல ஏதாவது பிரச்சனைனாக்கா அமெரிக்கா முதல்ல வந்து நிற்கிது ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. பிரச்சனை காரணம் யாரா இருப்பா, சரி ஓகே,
ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை, உலக நாடுகளுக்கே பிரச்சனை, வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னா இது வரைக்கும் நேட்டோலேருந்து ஒருத்தர் கூட வரல. ஆனால் ஜெர்மனியை கேட்டால் இது எங்கள் போர் இல்லை உங்கள் போர்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? நாங்கள் சின்ன சின்ன உதவிகள் தான் கேட்டோம், ஆனால் அதுக்கே நீங்கள் செய்ய மாட்டேன்ட்டீங்களே. மறக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சு பண்ணிட்டு திரும்ப ஒரு முறை ஜெர்மனி மேலே பாஞ்சிருக்காப்புல டொனால்ட் ட்ரம்ப். இதுக்கப்புறம் இஷ்யூ இன்னும் பெருசாக போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கலைங்க. அமெரிக்கா வர்சஸ் ஜெர்மனின்னு டிப்ளமசி சார்ந்த இஷ்யூ ஒரு மாதிரி டென்ஸாக போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. போர்க்காலத்தில் ஜெர்மனியே இல்லைன்ற ஒரு நிலைமை ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா போருக்கு பேர் போன நாடு ஜெர்மனி. அடால்ஃப் ஹிட்லர் மறந்துட முடியுமா? அப்பேற்பட்ட ஜெர்மனி போருக்கு வேணான்னு ஒதுங்கிட்டு இருக்காங்களே. நல்ல விஷயம். இது எல்லாரும் நினச்சா நல்லா இருக்கும், நினைக்க மாட்டுறாங்களே. இது ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க ஒரு டாக்டர், 31 வயதான ரஹ்மா அலாட்பான். இந்த யூகே இருக்குல்ல, அங்கே தான் வசிச்சுட்டு இருக்காங்க. யூகேவோட நேஷனல் ஹெல்த் சர்வீஸில் ஃபிசிஷியனாக அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வேறு என்னவா இருக்க முடியும்? இவங்க சப்போர்ட் பண்ணுற ஆட்கள்னு சொல்லப்படுறாங்களே, அவங்க தான் காரணம். இந்த அக்டோபர் 7 அட்டாக் இருக்குல்ல, இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் புகுந்து அடிச்சது பாருங்க. அந்த அட்டாக் சார்ந்து பல நாடுகள் கண்டனம் பதிவு பண்ணிச்சு. ஏங்க என்ன காரணம்லாம் இருக்கட்டும்ங்க, எதுக்கு சிவிலியன்ஸை தோறீங்கன்னு எல்லாருமே கண்டனம் பதிவு பண்ணாங்க அந்த ஹமாஸ் அமைப்பு சார்ந்து. ஆனால் இவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அந்த அக்டோபர் 7 அட்டாக்கை. கரெக்டாக நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. இங்கே இருக்க நிறைய இஸ்லாமியர்கள் அப்படி தானே பண்ணாங்க, அவங்க திருப்பி கொடுத்துருக்கீங்கன்னு இவங்க சபாஷ் போட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. இதோட விளைவு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரிலாம் போச்சு. இப்போ என்ன இருக்கு, போலீஸார், லண்டன் போலீஸார் இவங்களோட வீட்டுக்கே தேடி போயிருக்காங்க. போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6 சார்ஜஸ்ங்க அவங்க மேலே. என்ன தெரியுமா காரணம் சொல்கிறாங்க? ஏமா பெயிலில் வந்தால் சும்மா இருக்க வேண்டியதானம்மா, கண்டிஷன்ஸ்லாம் மீறிட்டமா, அதான் உன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறோன்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கஸ்டடியில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளேயே அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த லீகல் ஃபார்மாலிட்டியும் ஒன்று ஒன்றா எடுக்கப்படும். அவங்க வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க கேட்குறாங்க, அதுக்கு அந்த ஆஃபீஸர்ஸ் பதில் சொல்கிறாங்க. அந்த கான்வர்சேஷனை பாருங்களா. This is necessary for social media posts? This is for social media posts? It's for transport. It's for us. You're going in our van. You're not van. going. Yeah, you're not going in So, our police cell bus. van. You're going in. You know, we're trying to do this as humanly. ரஹ்மா சொன்னதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரேலிஸை நாசிஸை விட மோசமானவங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் பல பேரை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. கைதுக்கான காரணமாக, மறைமுக காரணமாக அது இருக்கலாம்னு சொல்லப்பட்டு இருக்கு. யாரு கண்டா? ஓகே, ஐஆர்ஜிசி இவங்க அவ்வப்போது வீடியோஸை வெளியிட்டு இருக்காங்களே, அந்த வகையில் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இது ப்ரோ இவங்க அடிக்கிற வீடியோவான்னு கேட்டிங்கன்னா, இவங்க அட்டாக் பண்ணுற வீடியோவில் அமெரிக்கன் சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி எச்சரித்த ஒரு வீடியோங்க. அதில் ஈரானோட ஃபுல் கேப்பபிலிட்டியை காட்டுற மாதிரியும், நாங்கள் பெஸ்ட்டுன்ற மாதிரியும், உங்களை என்ன பண்ணுறோம் பாருன்ற மாதிரியும் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை யூஎஸ் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக ஐஆர்ஜிசி இந்த வீடியோவில் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் பட்டாசு வச்சு கொண்டாடுவோமா, இல்லை பட்டாசுகளை வெடிக்கிறது சார்ந்து சும்மா சின்ன சின்ன வெடியாக பயிற்சி பண்ணி பெரிய வெடிக்கு போவோமா? ஆனால் தலைவன் வேற ரகமாச்சு. யார்? கிம் ஜாங் உன், நார்த் கொரியா அதிபர். அவருக்கு பெலாரஸோட பிரசிடென்ட் இருக்கார்ல, அலெக்சாண்டர் லூகஷென்கோ. புட்டினுக்கு ரொம்ப பெரிய விசுவாசிங்க இவர். புட்டின் சொன்னால் தட்டாமல் செய்கிற ஆள் இவர். அப்பேற்பட்ட லூகஷென்கோ ஒரு ரைஃபிளை கிஃப்டாக கொடுத்துருக்காப்புல. நம்மளே கிஃப்ட் வாங்கினா வீட்டில் போய் பொறுமையாக பிரித்து பார்ப்போமா? தலைவன் அப்படி இல்லை, அங்கேயே கிஃப்டை ஓப்பன் பண்ணி அந்த துப்பாக்கி எடுத்து அவர் ஹேண்டில் பண்ணாரு பாருங்க கிம்மு. இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி பாருங்க. Все правильно. Да, 정확히 좋습니다. Оружием владеет Ким Чен Ын.
இப்போ ஒரு நல்ல செய்தி மத்திய அரசு கிட்ட இருந்து வந்திருக்கு, நம்ம இந்திய மத்திய அரசு கிட்ட இருந்து. இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய தலைவலியாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கமர்ஷியல் சிலிண்டர் சப்ளை இருக்கு பாருங்க, மத்திய அரசு ரிலீஸ் பண்ணி விட்டு ஒரு ஸ்டேட்டுக்கும் போகும் நம்ம நாட்டில். இதை இதுக்கு முன்னாடி 30% குறைச்சிட்டாங்க. அது பெரிய ஷாக்காக அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக 50% திரும்ப இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ என்ன திரும்ப நடந்திருக்கு, இது 70% மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கமர்ஷியல் சிலிண்டர் சார்ந்து ஒரு நம்பிக்கை பல பேருக்கும் வந்திருக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலும் பல பேருக்கும் வந்திருக்கு. இது இப்படியே ஹைக் பண்ணிட்டு போயிட்டு ஒரு வழியாக ஷார்ட்டேஜ் இல்லைன்ற நிலமை வந்துருச்சுன்னா நிம்மதியாக இருக்கும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இனிமே நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் கேட்ட கெட்ட செய்திகள் போதும், இதுக்கப்புறம் நிறைய நல்ல செய்திகள் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.